கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தோருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய தேவன் நல்லவர், மன்னிக்கிறவர். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம் மீது அவர் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவர். அவர் நல்லவர். எவ்வளவோ காரியத்தில் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தார். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து நம்மை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே நம்மை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதுதான் நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கையிடுகிறோமோ, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகிறோமோ, தேவன் நமக்கு மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாவங்களை எல்லாம் மன்னித்து நீதியின் பிள்ளைகளாய் நீதியின் பாதையிலே செம்மையான வழியிலே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களிலே, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, மனுஷருடைய தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டுமாம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை மன்னிக்கிறோமா? அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை மன்னிக்கும் போது தேவன் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். நாம் மன்னியாதிருப்போம் என்றால் பிதா நம்முடைய தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மற்றவர்களை மன்னித்து அவர்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்து தேவனுடைய சமூகத்திலே நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21-22 ஆகிய வசனங்களிலே, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மன்னிக்கும்படியாக அங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் உன் சகோதரனை மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே பேதுருடன் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு விரோதமாய் சகோதரர்கள் தவறு செய்துவிட்டு நம்மிடம் மனஸ்தாபம் படும்போது, அவர்களுடைய குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது நாம் அவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் மட்டும் மன்னிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை மன்னிக்கும் போது நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24-25 ஆகிய வசனங்களிலே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று அங்கு வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் மற்றவர்களை மன்னித்து விட்டோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே பகையோடு, வைராக்கியத்தோடு, விரோதத்தோடு, கசப்போடு வாழ்வோம் என்றால் நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டார். நாம் மன்னிப்பை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டுமென்றால் எல்லாரையும் நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் மேலேயுமே நமக்கு கசப்பு, வெறுப்பு வரக்கூடாது. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக யாராவது தவறு செய்துவிட்டு அவர்கள் வரும்போது அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அவர்கள் குற்றம் செய்யும்போது அவர்களை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்தால் அந்த தவறை கடிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனஸ்தாபப்பட்டால் அவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே நாளில் எத்தனை வாட்டி நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த குற்றத்தை உணர்ந்து, அந்த தவறை உணர்ந்து வருத்தப்படும் பொழுது நாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவருக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழும்பினார்களோ எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவர் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் முன்பாக எல்லாரையுமே மன்னித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். நாமும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற்றவர்களே இருக்க வேண்டும். நமக்குள்ளே இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், பகைகள் இருக்கும் என்றால் நம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு இல்லாமல் இருக்கும்போது நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக எழுதியிருக்கிறார். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கே பவுல் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே யார் மீதாவது கசப்பு, வெறுப்பு இருக்குமென்றால் அவைகளை விட்டு விடுவோம், மனம் திரும்புவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். அவர்கள் அதிக துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு அவர்களை மன்னித்து ஆறுதல் செய்யும் போது நம் தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, நம்முடைய அன்பை கிரியையிலே வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் 11ஆவது வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நாம் மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய குடும்பங்களிலே சாத்தான் மோசம் போக்குவான். நாம் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே கசப்பு, வெறுப்போடு நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய குடும்பத்தில் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். மற்றவர்களுடைய குறைகளை, தவறுகளை மன்னிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மற்றவர்களை மன்னிக்காமல் இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியத்தோடு வாழ்வோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே சத்ருவானவன் கிரியை செய்வான். மோசம் போக்குகிற பொல்லாத கிரியைகள் நம்முடைய குடும்பங்களிலே வந்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் அவனுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் தாங்குவோம், ஒருவரை ஒருவர் குறைபாடு இருந்தால் மன்னிப்போம். கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னித்தாரோ அதே போல் அவர்களை மன்னிப்போம். நாம் பாவம் செய்தபோது, அக்கிரமம் செய்தபோது, மீறுதல் செய்தபோது இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தாரே, நம்முடைய தவறுகளை மன்னித்தாரே. நாமும் மற்றவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இருப்போம். நாம் மன்னிக்கும் போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம். ஒருவரை ஒருவர் தாங்குவோம். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பை கிரியையிலே வெளிப்படுத்துவோம். மற்றவர்களுடைய குறைகளை, தவறுகளை மன்னிப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழ்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய அன்பை பார்த்து அவரை போல நாம் வாழ்வோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை அறிந்து அவருடைய பிள்ளைகளை நாம் வாழ்வோம். மற்றவர்களை நேசிப்போம், அன்பு கூறுவோம். மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிப்போம். நாம் தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ, தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரக தூரி கரதரபலா, ரபா கபரா சந்த ரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபூர சந்த ரதன கதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்திரின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரிபா ரபா தூராபா ராக்காபா ரூக்காபா ரிஷேகே தேனேமர ஷதரபலா, ரபா லத ரபா ராக்காபா ரூக்காபா ரிஷே தேனேமர ஷதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி தாபரிக்கட்டும். ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுக்கு ஏற்ற மணவாளனை மணவாட்டியை கொடுங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். திருமண காரியங்களுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகளையும் சந்திங்கப்பா. சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் இப்பொழுதே பிள்ளைகளை தொட்டு சுகமாகட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. ரீபா லபரா ஷாக்கா ராக்கா தூரா சந்த ரதன ஹதரபா, ரீபா கேரே ஷேகேல் இதனமர ஷதரபல்லா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி தாபரிக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரபா ரகா தூரா ஷாக்கா ரத ரபா, ரீபா கேரே ஷேகேல் இதனமர ஷதரபலா. என் தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். என் நன்மையினால் நிரப்புவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க.
இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து இப்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்ற வசனத்தின்படி மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய இருதயத்தில் உள்ள கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. மற்றவர்களை மன்னிக்க அதற்கேற்ற கிருபையில கொடுங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.